ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தர்பூசணியை வச்சு 2 வகையான ட்ரிங்க்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தர்பூசணியை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டுக்கலாங்க. அடுத்ததா லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமா ஊத்திக்கலாங்க. சர்க்கரை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம். குருமிளகு பொடி பண்ணது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 3 ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி வேண்டாதவங்க விட்டுலாங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இதை வடிகட்டியாச்சு. நம்ம இப்போ கிளாஸ்ல ஊத்திடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரா சில்லுன்னு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம வாட்டர்மெலன் மொஜிட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நம்ம பெரிய பெரிய கடைகளில் தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தர்பூசணி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில போட்டுலாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா லெமன் சாறு ஊற்றிக்கலாம். புதினா இலைகள் வந்து ஒரு 3-4 போட்டுக்கலாங்க. சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1க்கு 2 இதை அரைக்கணும். ஃபுல்லா நைஸா அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சிக்கலாம். இப்போ ஐஸ் கட்டி கொஞ்சமா போட்டு ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு நம்ம இதை ஊத்திக்கலாங்க. லெமன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணது 2 துண்டை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததா சோடா ஊத்திக்கலாங்க. இப்ப சோடாவை நல்லா வந்துட்டு நல்லா குலுக்கி விட்டு ஊத்திக்கலாங்க. மேல பாருங்க, இப்ப குலுக்கி விட்டு ஊத்தியாச்சு. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப கூலிங்கா இருக்குது சாப்பிட்டோம்னா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.